ஓகே, 12வது வசனம் என்ன சொல்லுது? சோதோமில் வாழ்ந்த அவருடைய சகோதரரின் மகனாகிய லோத்துவையும் அவர் செல்வங்களையும் என்ன பண்ணிட்டாங்க? வெரி குட். 14வது வசனத்தை வாசிங்க. இங்க யாராவது சத்தமா வாசிங்கப்பா. வாசி சங்கம், வாசி. கேள்வியுற்றதும் ஆபிரகாம் ரெண்டாவது, முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஒரு எதிரி லோத்துவையும் அவனுடைய சொத்துக்களையும் கவர்ந்து சென்று விட்டார்கள் இல்லையா? ரெண்டாவது வசனம் 16வது வசனம் சொல்லுகிறது, இப்படி கவர்ந்து சென்ற லோத்துவையும் அவருடைய சொத்துக்களையும் மீட்பதற்காக ஆபிரகாம் என்ன செய்றாரு? துரத்தி சென்று படையெடுத்து அதை போரிடுகிறார். 2. இப்போ 18வது வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. 16 வாசிங்க. அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார், தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் ஆண்களையும் என்ன கொண்டு வந்தார்? ஒரு கை தட்டுங்க மக்களே, நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். நான் நல்லா கை தட்டுங்கன்னு சொன்னேன், நல்லா கை தட்டுங்கன்னு சொன்னேன். அப்படின்னா சத்தமாக கை தட்டுங்கன்னு அர்த்தம். வெரி குட். ஏன்னா நான் இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே 2 பேர் கொட்டாய் விட்டுட்டாங்க. இன்னும் நான் முடிக்கும்போது அது எல்லாருக்கும் பரவும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஐயா நல்லா சொன்னார். காலையிலேருந்து ஆக்சுவலாக காலையில் பொத்தக்காலான் விலையில் இருந்தேன். காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரை அங்கே இருந்தேன். அதை முடிச்சுட்டு பைக்லேயே மார்த்தாண்டம் பக்கத்தில் லூர்துகிரி மஞ்சால் மூடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 6லேருந்து 9 மணி வரை முடிச்சுட்டு அங்கே ஒரு அக்கா இருக்குது, இந்த தியான சென்டரில் இந்த ஃபாதர்ஸை புக் பண்ணுற ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்காவுடைய டார்ச்சர் தாங்க முடிய மாட்டுது. நான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா, இல்லை ஃபாதர், இல்லை ஃபாதர், ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, இல்லை ஃபாதர் வந்துருங்க ஃபாதர், வந்துருங்க ஃபாதர், வச்சிரும் ஃபோனை. என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்னு தப்பிச்சிடலான்னு பார்த்தா முடியலை. அதனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன்பு மக்களே, ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? விசுவாசத்தின் ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, புதுசாக பைபிள் எழுதியிருக்கீங்களோ? அடே அப்பா, எங்க 17வது அதிகாரம் எடுங்க. 17வது அதிகாரம் தொடக்க நூல்ல 21வது வசனத்தை வாசிங்க. அஞ்சாவது 17:5 வாசிங்க. 5. அப்ப 17வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய பேர் என்ன பேரு? ஆபிராம். வாய்த்திறன் சொல்லுங்க. நல்ல ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது, கூட்டமா வேன்ல வந்துடுறது, இங்க வந்து கூட்டமா முக்காடை போட்டு தூங்கிடுறது. முக்காடை எடுங்க முதல்ல. நான் அன்னைக்கே சொல்லுங்க, பூசை கிடையாது, பூசையில் தான் முக்காடு போடணும். முக்காடை எடுங்க. இந்த முக்காடு போடுறவங்கள பார்த்தாலும் எங்களை முக்காடு போடுற மாதிரியே இருக்குது. முக்காடை முதல்ல எடுத்துட்டு ஃப்ரீயாக உட்காருங்க, சரியா? வெரி குட். அப்போ 17வது அதிகாரம் வர அவர் பேர் என்ன பேரு? ஆபிராம். 5வது வசனத்தில் தான் அவர் பேர் என்னவா மாறுது? என்ன பேரு? ஆபிரகாம். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? எண்ணற்ற நாடுகளின் தந்தை. ஹல்லேலூயா. நான் மட்டும்தான் கத்திக்கிட்டு கிடக்கிறேன். ஹல்லேலூயா. கையை தூக்கலன்னு டீ கொடுக்க விட மாட்டேன், சோறு கொடுக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? எண்ணற்ற நாடுகளின், எப்ப பார்த்தாலும் விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை.
சும்மா ஒரே பொய்ய வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி மண்டையை போட்டுறது. அப்போ ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? எண்ணற்ற நாடுகளின். அம்மா கொஞ்சம் மெதுவாக வாயை திறந்து சொல்லுங்கம்மா, ஏன்னா முத்துக்குத்து வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது எடுத்துட போகிறாங்க. எண்ணற்ற நாடு. அப்போ இந்த ஆபிரகாம் 14வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? போரிடுகிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா முதலாக போரிட்ட வீரர் பெயர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம் சொல்லக்கூடாது. இப்போ எந்த வசனத்தில், எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? மண்டை ஆட்டிக்கிட்டு. ஆமாம், எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? 14வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 14வது அதிகாரத்தில் அவர் பேர் என்ன? ஆபிரகாம். அப்போ விவிலியத்திலேயே முதலாக போரிட்ட வீரர் உடைய பெயர் என்ன? ஆபிரகாம். ஆதாம் போரிடவில்லை, நோவா போரிடவில்லை, இவருக்கு முன்பாக யாரும் போரிடவில்லை. முதலாக பைபிளில் போரிட்டவர் ஆபிரகாம். அன்பு மக்களே, அவர் எப்படிப்பட்ட போர் வீரர் என்பதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ எபேசியருக்கு எழுதிய கடிதம் 6:12 யாராவது வாசிங்க. எபேசியர் 6:12. எபேசியர் 6:12 வேகமா எடுங்க. இங்க பழைய ஏற்பாட்டிலே உருட்டிக்கிட்ட கிடக்குது. ஏம்மா இது புதிய ஏற்பாட்டில் இருக்குதுமா எபேசியர். ஏன் பொழப்பு நாய் பொழப்பா போயிரும் போலுக்க. ஏம்மா எபேசியர் முன்னாடி இருக்கும். இங்க பாருங்க, திருவெளிப்பாட்டு வரைக்கும் போயாச்சு. ஐயோ என் தெய்வமே, என்னை ஏங்க நைட்டு கூட்டு வந்த? ஏக்கா அடுத்த மாசத்துல அவங்களே பேச சொல்லணும். எபேசியர் 6:12 வாசிங்க. ஒன்று வாஸ்தா கூட்டத்தோட கோவிந்தா, இல்லாட்டி தேடிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். ஏனென்றால் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்தில் மூளை குழம்பி நான் வீட்டுக்கு போகிறேன். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வாசிங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். வாசிங்க. ஏனெனில் நாம் யாரோடு மட்டும் போராடுவதில்லை. பைபிளை பாருங்க, பைபிளை பாருங்க. மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை. அப்புறம் அவங்களே வாசிக்கட்டும். ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகில் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள. இப்ப அந்த பைபிளை பார்த்து எத்தனை பேரோட நம்ம போரிடணும்? உட்காருங்க. அந்த பைபிளை பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேரோட போரிடணும் பார்ப்போம். எத்தனை பேரு? எக்ஸாக்ட்லி. மனிதரை விட்டுருங்க. ஏன்னா பவுலடியார் சொல்றாரு, நாம் மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை. இன்னும் 4 பேர் சொல்றாரு. முதல்ல யார் சொல்றாரு? வாயை திறங்க. 2வது, 3வது, 4வது தீய சக்திகள். தீய சக்திகள். கரெக்டா? அப்ப 4 வகையான நபர்களோடு நம்ம போராடணும். இந்த இரவு நேரத்தில் நீங்க முக்கியமா உங்க தீய சக்தியோட போராடணும். அந்த தீய சக்தி எங்க இருக்குது? வெளியிலலாம் கிடையாது, கண்ணுக்குள்ள இருக்குது. அந்த பாருங்க, போயாச்சு, போயாச்சு, அப்படியே போயாச்சு. அமெரிக்கா போய், ஜப்பான் போய், இப்போ போயாச்சு. ஏக்கா நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? ஒரு இடத்தையும் விட மாட்டீங்களா? ஆண்டவரே ரட்சியும் என்னைய. அதான் சொன்னோம்ல, அங்கிருந்து பெட்டியை கட்டிட்டு வந்துடுறது. வீட்டில் சொல்றது, ஊரில் என்ன சொல்றது? நான் நைட்டு ஜபத்துக்கு போறேன். என்ன ஜபத்துக்கு? அப்பா கிளம்பும் போது எங்க போற? நைட்டு ஜபத்துக்கு. எங்க? கன்னியாகுமரியில். எங்க? அருள்வாழ்வு சென்டர்ல. என்ன செய்ய போற? செபிக்க போற. இங்க வந்த உடனே நல்ல வாயை பொழந்துக்கிட்டு. அப்போ எத்தனை பேரோட போராடணும்? எத்தனை பேரோட போராடணும்? வாயை திறந்து சொன்னா தான் தீய சக்தி வெளியில ஓடும். இப்போ ஒருத்தன் வேற தீய சக்தி தீய சக்தின்னு ஒரே சொல்லிட்டு கிடக்குறான்.
ஊருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், செய்கிறவங்கள தீய சக்தின்னு சொல்லிட்டு அலைகிறான் ஒருத்தன். அப்ப 4 பேரோடு போராடணும். முதல் நபர் யாரு? ஆட்சி புரிவோர். 2வது அதிகாரம் செய்வோர். 3வது 4வது தீய சக்தி. அப்போ 4 நபர்களோடு போராடணும். இப்போ ஆபிரகாம் எத்தனை பேரோடு போராடினார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க? லோத்துவை. கரெக்டா? லோத்து யாரு? லோத்து யாரு? தப்ப எவ்வளவு தைரியமா சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் சகோதரனுடைய மகன், சித்தப்பா, அதாவது தம்பி பையன், ஆபிரகாமின் தொம்பியான். நல்ல முதல் லைன்ல உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பா பதில் சொல்றது. இதுல பெருமை வேற, நான் தான் கரெக்டா சொல்லிட்டேன், பேனா வேற, இதுல வேற. ஆபிரகாம் சகோதரருடைய மகன். நல்ல ஜம்முன்னு உட்கார பாருங்க. அப்படிதான் கொஞ்ச நேரம் கால் நீட்டுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போகும், அப்புறம் அந்த பிள்ளையோட படுத்துற வேண்டிதான். அது சரி. ஆபிரகாம் சகோதரரின் மகன், அப்படித்தானே போட்டிருக்குது. 12வது வசனத்தை வாசிங்க. 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 14. இப்போ எந்த 14 ஃபாதர்? தொடக்க நூல் 14. அப்பா வாசிங்க. ஆபிரகாமின் சகோதரரான சகோதரரின், அப்படித்தானே போட்டிருக்குது. பைபிளை ஒழுங்கா பாருங்க. சகோதரரின் மகனான லோத்து போட்டிருக்குதா இல்லையா? போட்டிருக்குதா இல்லையா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. கரெக்ட். தயவுசெய்து தப்பா சொல்லாதீங்க. அப்போ ஆபிரகாமின் சகோதரருடைய மகனை எத்தனை பேர் கொண்டு போனார்கள்? அதான் முதல்ல ட்விஸ்ட். நம்ம யாரோ எத்தனை பேரோட போராடணும்? வாய் திறந்து சொல்லுங்க. சத்தமா சத்தமா 4 பேரோட போராடணும். இப்ப 4 பேரோடு போராடிய ஆபிரகாம் முதல் போர் வீரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதலாக போராடியது 4 பேரோடு போராடினார். அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது. அது யாரு அப்படிங்கிறத நீங்க 14வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது எந்திரிச்சு தெளிவா சத்தமா எனக்கு வாசிங்க. எந்திரிச்சு நீங்க உட்காருங்க. நீங்களே எந்திரிச்சுக்கிட்டு இருப்பீங்களாக்கும். வேற யாராவது பைபிள் உள்ளவர்கள் எழுந்து வாசிக்கவும். முடிஞ்சு கதை. இல்லை எடுத்துட்டியா? எந்திரிச்சு வாசி சத்தமா. எந்திரி, ஸ்டாண்ட் அப். இங்கிலீஷில், ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இல்லை எந்தின்னு சொல்லி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசி. போவா, வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்னமோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பைபிளை வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. வாசி. அப்பதான் நல்லா வாஸ்தா. ஏமா நீயாவது வாசிமா. இவ இருக்கிற பைபிள் அது அந்தியாரமே காணல. இங்க பாருங்க, எங்கேயோ சாப்பிட்டுட்டு போயிட்டா போலுக்கு. இங்க பாருங்க, என் நிலைமையை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்குது. இங்க பாருங்க, சாப்பிட்ட பைபிளை கொண்டு வந்துக்கிட்டு முதல் ஆளா உட்காந்துக்கிட்டு ஆபிரகாமின் சகோதரர் லோத்தான். புரிய இங்க இருந்த பைபிள் அமெரிக்காவில் இருந்த பைபிள். நீ வாசிக்கிறியா இல்லையா? வாசி. எல்லாம் கேளுங்க. 14:1 என்ன இருக்குது? 14:1 நீங்க வாசிங்க. யூ ப்ளீஸ் சிட் டவுன். இங்க பாருங்க, என்னத்தையாவது வாசிங்க. நானே வாசிக்கிறேன். அப்பா, இங்க கவனிங்க. அம்ராபெல், கவனிங்க. உங்க பைபிளை பாருங்க, உங்க பைபிளை பாருங்க. தயவுசெய்து உங்க பைபிளை பாருங்க. அம்ராபெல் சினையாரின் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசாரின் அரசனாகவும் கெதர்லோ கோமர் ஏலாமின் அரசனாகவும்
திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தனர். இப்ப நல்ல கவனிங்க. லோத்து எங்க வாழ்றாரு? சோதோம்ல வாழ்றாரு. வெரி குட். லோத்து எங்க வாழ்றாரு? சோதோம்ல வாழ்றாரு. அதை பாஸ்திருக்கோம் 14:12 லோத்து இல்ல அந்த சோதோமில் வாழ்ந்த போட்டிருக்குதா? போட்டிருக்குதா இல்லையா? 14:12 சோதோமில் வாழ்ந்த அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? அப்ப எங்க வாழ்றாரு லோத்து? சோதோம்ல இருக்கிறார். இப்ப நான் எத்தனை அரசர்கள் பேர் வாசித்தேன்? 4. எக்ஸாக்ட்லி, குறிச்சு வச்சுக்கோங்க. 4 அரசர்கள். இப்ப அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா, அதுல கடைசியா பாருங்க, ஆகியோருக்கு எதிராக என்ன செய்தார்கள்? போர் தொடுத்தார்கள். வசனத்தை பாருங்க, பைபிள பாருங்க. அப்ப இந்த 4 அரசர்கள் சோதோம் அரசுக்கு எதிராக என்ன செய்தார்கள்? போர் தொடுத்தார்கள். அப்ப சோதோமை எத்துணை அரசர்கள் போரிட்டார்கள்? இப்ப புரியுதா? எபேசியர் 6:12 பவுலடியார் சொல்லுவார், உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எத்தனை பேரோட போராடணும்? புரியுதா? இப்போ தொடக்கத்தில் ஆபிரகாம் எத்துணை பேரோடு போராடினார்? 4 அரசர்களோடு போராடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 அரசர்களோடு போராடினார். இப்ப இந்த 4 அரசர்களை எவ்வாறு ஆபிரகாம் ஜெயித்தார், அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில போராடுகின்ற பொழுது ஆபிரகாமை முதலிலே கண்முன் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த ஆபிரகாம் போரிட்டதால் தான் எண்ணற்ற நாடுகளின் தந்தை ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடாமல் கடவுள் நமக்கு வெற்றியை தரவே மல்லாக்க படுத்துக்குவேன், எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னா அது பெரிய முட்டாள்தனம். அது பெரிய முட்டாள்தனம். அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும், அந்த ஆள்கிட்ட போனா சரியாயிரும், இந்த சாமியார்ட்ட சரியாயிரும், அந்த கோயிலுக்கு சரியா போறோம். இதுவும் முட்டாள்தனம். ஏன்னா நான் போராடவில்லை என்றால் கடவுள் என்னோடு இருப்பது இல்லை. நம்ம அழகா விடுதலை பயண நூல் 14:14 எடுங்க. இந்த வசனமெல்லாம் மனப்படமா தெரியணும். என்னத்தை சொல்றது? விடுதலை பயண நூல் 14:14 14. அக்கா சத்தமா வாசிங்களேன். இருங்க, ஏன்னா இவங்க உருவத்துக்கு ஏறமா சத்தமே இல்லை. வாசிங்க. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். அப்ப நல்லா கவனிங்க, நமக்காக கடவுள் போரிட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அவரோட இருக்கணும். சும்மா அமைதியா இருக்கணும் கிடையாது, அவரோட. அது ரொம்ப முக்கியம். கடவுள் போரிடட்டும், நான் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறேன் இல்ல. ஆண்டவர் நமக்காக போரிடுவார், ஆனால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பாதி கையை காணல. நீங்களே ஹல்லேலூயா சொல்லும்போது பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, கை தூக்காம இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கை தூக்குங்க. ஹல்லேலூயா. இப்ப கையை தூக்கலன்னா அங்க பாருங்க ஒரு அக்கா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது ஏன் மக்களே? உண்மையில சொல்றேன், நான் எனக்கு தூக்கம் இல்லை பாருங்க. நான் காலையிலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, புத்த காலம் விலை திருக்கல்யாண மாதா அந்த சேனலில் போடுங்க. நான் காலையில் அங்கே ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், தியானம் கொடுத்துருக்கிறேன். 2 மணி வரை இருந்துட்டு சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துட்டு 1.5 மணி நேரம் நாகர்கோயிலில் போய் பைக்கை போட்டுட்டு மறுபடியும் மார்த்தாண்டத்தில் பஸ்ஸு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு, அங்கே போகும்போது 5:30 குளிச்சுட்டு 6 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு முடிச்சுட்டு இந்த அக்கா கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி மறுபடியும் அறக்க பறக்க இங்கே வந்தா, இங்க இருக்கிற முட்டத்திலையும் இங்க இருக்கிற சொட்டத்துல இருந்து வந்துக்கிட்டு கண்ணை மூடுனா எனக்கு கோவம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஆனா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். இனிமே கண்ணை யாராவது மூடுங்க, சேரை தூக்கி மண்டையில போட்டுடுறேன். நல்லா அங்கிருந்து வந்து கண்ணத்துல அணை கொடுத்துக்கிறது பாடு. ஆனா வீட்டுக்கு போன உடனே நாளை காலையில எங்கடி காலை நைட்டு ஆளையே காணல, நான் ஜெபத்துக்கு போயிருந்தோம்ல, அங்கே போய் என்ன பண்ண, அங்கே போய் நல்லா தூங்கணும்ல.
இதுக்கு வீட்டில் என்ன பண்ணியிருக்கலாம்? உண்மையா இல்லையா? நான் தப்பா சொன்னா? அங்கேருந்து வந்து தூங்குறதுக்கு பதிலாக வீட்டில் என்ன பண்ணியிருக்கலாம்? எதுக்கு வம்பு? இந்த சாமியாரை ஏன் பாடா படுத்தணும்? கரெக்டா இல்லையா? அடே அப்பா, இவங்க சிரிப்பு பொன் சிரிப்பு மாதிரி இருக்குயா. உங்களுக்கு பொண்ணுக்குன்னு வேணுமா அந்த அக்காட்ட போயிருங்க. அவங்க சிரிப்பு பொன் சிரிப்பு மாதிரி இருக்குது. அப்படி கையை நீட்டினீங்கன்னா 2 பொண்ணு கிடைக்கும். பொண்ணுன்னா லேடி இல்லை, தங்கம். ஆமாம், ஏன்னா அது போகிற விலையை பார்த்தா கடைசியில் பிள்ளைகள 4 கிலோ கட்டியே கொடுக்க முடியாது போலுக்க. கரெக்டா? ஏன்னா நீங்கள் 1 கிலோவாக போடுறீங்க, 100 கிலோவாக போடுறீங்க. இது போகிற போக்க பார்த்தா ஒரு பவுன் இனிமேல் 1 லட்சம் வரப்போகுது. 100 பவுன் அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 1 கோடி, 1.25 கோடியா? அதில் கரெக்டாக இருப்பாங்க. தங்கம் காசு இதுலெல்லாம் நாகர்கோவில மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அப்பப்பப்பா. இப்போ வாங்க திரும்ப. அப்போ ஆண்டவர் நமக்காக போரிடுவார், நம்ம என்ன செய்யணும்? அவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், கை தூக்குங்கன்னு. ஹல்லேலூயா. அவரோடு போரா. இப்ப கவனிங்க, இப்ப வாங்க. ஆபிரகாம் போருக்கு போனார்ல, ஆபிரகாமோடு எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? ஆபிரகாம் போராடியது தான் 4 பேரோட. அவரோட எத்தனை பேர் இருந்தாங்க? 300. எக்ஸாக்ட்லி 318. அது எங்க இருக்குது? 14வது அதிகாரம் 16வது வசனம். அப்பதான் வாசிக்கும் போது எங்க தான் இருக்குதோ. 14, 16. எத்தனை பேர் இருக்காங்க? ஐயோ, போட்டிருக்குதா இல்லையா? தன் வளர்ந்து 318 பயிற்சி பெற்ற 300. ஆபிரகாமோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப பாருங்களேன், ஒரு கால்குலேஷனுக்கு மக்களே, எத்தனை அரசர்கள் போரிட்டாங்க? ஒரு படைக்கு 25,000 வச்சுக்கோங்க, இல்ல மினிமம் 10,000 வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு அரசனுக்கும் 10,000 படை வீரர்கள். அப்ப 4 அரசர்களுக்கு 40,000. 40,000 படை வீரர்களை ஆபிரகாம் எத்தனை பேரோடு ஜெயித்தார்? ஏன்னா ஆபிரகாமோடு யார் இருந்தார்? கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஏனெனில் இயேசு ஆண்டவர் கெத்சமனி தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது வீரர்கள் அவரை பிடிக்க வருவார்கள். பேதுரு என்ன செய்வாரு? வாளை உருவி காதை வெட்டுவார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வாளை உரையில் போடு. நீ நினைக்கிறாயா என் தந்தையிடம் நான் கேட்டால் என் தந்தை விண்ணகத்திலிருந்து பல படை வீரர்களை எனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு 318 பேர் என்பவர்கள் 3,18,000 பேராக ஆண்டவரால் மாற்றப்படுகிறார்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போராடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, சிக்கலில் இருக்கின்ற பொழுது எனக்கு யாரும் இல்லையே என்று நினைக்காதீர்கள். உங்கள் படையை நடத்தி செல்லக்கூடிய ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது உண்மை. இதைத்தான் ஆபிரகாம் பார்க்கிறாரு. நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த 318 பேரும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறதே வெறும் 318 பேர், அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படி போரிடுறது? இது எல்லாருடைய வாழ்க்கை நடந்துச்சு. யோசித்து பாருங்க. தாவீது, அங்க வாங்க அந்த கதைக்கு. கரெக்டா? சவுல் அரசனையும் அவனுடைய படை வீரர்களையும் ஒரே ஒரு மனிதன் எத்தனை நாட்கள் சவால் விடுவான்? எல்லாத்துக்கும் வாய் இப்படி வச்சிருந்தா நான் என்ன பண்றது? கோலியாத்து எத்தனை நாள் சவால் விடுவான்? சத்தமா சொல்லுங்கக்கா, சத்தமா சொல்லுங்க. யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். 1 சாமுவேல் 17 எடுங்க. எல்லாத்துக்கும் வசனம் சொல்லணும். 1 சாமுவேல் 17, 16 தான் நினைக்கிறேன். வாசிங்க. எத்தனாவது வசனம்பா? 10. கரெக்டாக தானே சொல்லியிருக்க. அப்போ ஏன் தப்பா வாசிக்கிறாங்க? வாசிங்க. காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் என்ன செஞ்சான்? மக்களை நல்லா கவனிங்க.
40 நாட்கள் சவுலும் இஸ்ராயேல் படையும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். 4 நிமிடத்தில் தாவீது அவனை கீழே சாய்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொரத்தையே இல்லை. ஹல்லேலூயா. எங்க ஊர்ல சொரத்தன்னா உற்சாகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 40 நாட்கள் சவாலை ஆண்டவர் பெயரால் சென்ற தாவீது 4 நிமிடத்தில் சாய்த்து முடித்தார். நல்ல கவனிங்க, உங்க போராட்டத்தில் நீங்க தனியா நின்னீங்கன்னா எதிரி உங்களை சாய்த்து விடுவான். கடவுள் உங்களோடு இருந்தால் எந்த படையும் நம்மால் ஜெயிக்க முடியும். இல்லையா? ஒரு பழைய பாட்டு உண்டு, எதிரி படையை தாங்கிடுவே. அது நல்ல பாட்டு, அது எனக்கு மறந்து போச்சு, அது மறந்து போச்சு. என் விளக்கு சுடர் விட்டு ஏறிய செய்கின்றீ, என் வாழ்வின் அகல் விளக்கா இறைவா மாற்றினி, இறைவா மாற்றினி எனக்கு உதவி, எதிரி படையை சாக்குவே. அழகான வார்த்தை. கடவுள் கூட இருக்கின்ற பொழுது எதிரி படைகளை நம்மால் சாய்க்க முடியும். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு ஆபிரகாம். தாவீதை விட மிகப்பெரிய ஒரு போர் வீரராக ஆபிரகாம் பைபிளில் முதலாக இருக்கிறார். இப்போ அப்படியே வாங்க, ஆபிரகாமினுடைய போராட்டம் என்ன போராட்டம்? 1 தீமோத்தி 6:12. 1 தீமோத்தி 6:12. நல்ல சத்தமா வாசிங்க. இந்த பாருங்க, எனக்கு நல்லா தெரியும், கடற்கரையிலிருந்து வர்ற பெண்களுடைய சத்தம் எனக்கு நல்லா தெரியும். வெளியில வந்தா மட்டும் விசுவாச வாழ், வீட்டுக்குள்ள பார்த்தா யாப்பா சவுண்டா வாசிங்க. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள். இப்போ தயவு செய்து உங்க பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அவங்க கையை பிடிங்க, நல்லா கையை பிடிச்சி அவங்க முகத்தை பாருங்க. முதல்ல அது தூங்கு மூச்சு முகமா இருக்கா நல்ல முகமான்ட்டு. விசுவாச போராட்டத்தில், இந்த பாருங்க, இந்த அக்கா தனியா விட்டுருக்கீங்க, அதனால அது சொக்கி போய் உட்காந்துருக்காங்க. ஏக்கா இங்க வாங்க, எந்திரிச்சு இந்த பாப்பா பக்கத்தில் உட்காருங்க. இந்த சேர் யார் சேருமா இல்லை சும்மா தானே இருக்கு? இங்க வாங்க அக்கா, கம் கியர். ஏன்னா தனியாக உட்காந்து சொக்கி போய் உட்காந்துருக்கிறீங்க. உட்காருங்க. அவள் கையை பிடிங்க, அவன் நல்லா ஜெபிப்பா. கொடுங்க. விசுவாச போராட்டத்தில் ஈடுபடு, நம்பிக்கையை காத்துக்கொள். கடைசி அது என்ன வசனம்? அதற்காகவே, அவங்கள பார்த்து சொல்லுங்க, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆபிரகாமின் போராட்டம் விசுவாச போராட்டம். அதில் அவர் ஈடுபட்டார், தப்பிக்கவில்லை. அதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாச போராட்டம் நிச்சயமா இருக்கும். இருக்குதா இல்லையா? எப்போ ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுது, ஒரு கண்ணீர் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் இது இருக்கும். கரெக்டா? அப்போ அதில் என்ன செய்யணும்? ஈடுபட வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த கவலையும் வரக்கூடாது ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் தான் மாட்டுவீங்க. நம்ம ஈஸியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாமியாருக்கு என்ன கவலை, மடி அடிச்சா சோறு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவீங்க தானே? ஆனால் சாமியார் மாதிரி பாடுபடுற, அதுவும் குறிப்பாக கோட்டாறு குளித்துறை சாமியார்கள் படுற பாடு உலகத்தில் எந்த சாமியாரும் பாடுபட மாட்டாங்க. நான் அதனால தான் மறை மாவட்ட குருவாகவே ஆகலை. ஏன்னா நீங்கள் படுத்துகிற பாடு இருக்குத,
சும்மா எதையாவது சொன்னால் கூட பங்களாவே உங்கள் ஊரில் மேடைன்னு சொல்லுவீங்களா, மேடை சுற்றி மேடை வர நின்றுக்கிறாங்கப்பா. அன்னைக்கு ஒரு சாமியார் பிரசங்கத்துக்கு போனேன். என்ன சாமி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு டோர் இருக்குது பின்னாடி ஒரு டோர் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், நல்லா இருந்தோம்னா ஃப்ரண்ட் டோரை திறப்பேன், மக்கள் மோசமாக இருந்தால் பின்னாடி டோரை திறந்துருவேன் அப்படின்ட்டார். ஏன் ஃபாதர் அப்படின்னா, எனக்கு தெரியும்பா அவங்க லைட்டாக வர்றாங்கன்னு தெரிஞ்சா டபக்குன்னு பின்னாடி டோர் முன்னாடி டோரை மூடிட்டு பின்னாடி டோர் வழியாக ஓடியே போயிடுவேன் அப்படின்ட்டார். அவர் நிலைமையை பார்த்தீங்களா இல்லை? அதனால தான் நான் இந்த சபைக்கு சேர்ந்தேன்பா. நிம்மதியாக இருக்கிறேன், நல்லா 3 வேளை சாப்பாடு. அது சிரிப்பா என்னமோ நீங்கள் மட்டும் சாப்பிடாத மாதிரி. நாங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் சாமியார் என்ன சாப்பிட்றாரு. ஆனால் ரொம்ப மோசங்க. நீங்கள் உண்மையில் உங்கள் ஊர் சைடு நான் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். கஷ்டப்பட்டு பிரசங்கம் வச்சுட்டு வந்தால் 1000 ரூபாயை கொடுக்குறீங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் ஊர் சைடு நான் கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஃபாதரு சாதாரண ஒரு பூசைக்கு வந்தாலே 1500 ரூபா கொடுப்பேன். மறையுறை இல்லாமல் 1/2 hour பூசைக்கு 1500 ரூபா கொடுப்பேன். அதுவும் திருவிழா பிரசங்கம்னா சாதாரணமாக 5000 ரூபாய் கொடுப்பேன். ஏன்னா ஒரு குருவானவர் உட்கார்ந்து தயாரிக்கணுமா இல்லையா? இப்போ நான் வந்து கதை ஓட்டிக்கிட்டு இருக்கல, நான் இப்படி தயாரிச்சுட்டு தான் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு நான் எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் உங்கள் ஊரில் அதனால் நான் இங்கே இந்த கோட்டாறு குளித்துறை இங்கெல்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டேன். உண்மையை சொல்கிறேன். 2 இடத்துல கூப்பிட்டாங்க, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது, ஏப்பா வாப்பா அப்படின்னாங்க. அந்த பங்கு ஃபாதர் கூப்பிட்டார், வேணாம் ஃபாதர் உங்களுக்கு தான் சிக்கல் அப்படின்னேன். ஏன்பா அப்படின்னார். ஆமாம், நான் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் பைக்கில் வருவேன், நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாமல் 1000 ரூபாயை கொடுத்து விடுவீங்க, பெட்ரோலுக்கு 500 ரூபா ஆயிரும். இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, ஃபாதர் உங்களுக்கு எதுக்கு காசு ஃபாதர் அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்கள் சபையில் நான் இருக்கிற இடத்துல 37 பெரியவங்க இருக்கிறாங்க. முடியாத இறக்கும் தருவாயில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் எங்கள் பாக்கெட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கக்கூடாது. சபையில் எங்கே கொடுத்துடணும்? எங்கள் சபைக்கு கொடுத்துடணும். அங்கே எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. நான் இருக்கிற 5 கிராமத்தில் 4 ஃபாதர்ஸு, அதில் மூத்த ஃபாதர் ஒருத்தர் இருக்கார், தாடி வச்சிருப்பார். அவர் நான் போயிட்டு வந்தோடனே கேட்பார், எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிம்பார். நம்ம தெரியாமல் போய் சொன்னால் கூட அவர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஃபோன் அடித்து கேட்பார், எவ்வளவு கொடுத்தீங்க? 2000 ரூபாய். இவன் 1000 ரூபாயெல்லாம் சொன்னேன், அதுக்கு பயந்தே அவ்வளோத்தையும் கொடுத்துடணும். ஒரு நாள்லாம் பெட்ரோல் ரிசர்வில் கிடந்து தள்ளிக்கிட்டே போய் நின்னுங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்ன, ஃபாதர் ஒரு 500 ரூபா கொடுங்க ஃபாதர் பெட்ரோலுக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா ஃபாதர், மக்களை மழை நேரத்தில் இந்த குருவானவர்களை நாம் மதிப்பது அந்த போராட்டத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போயிடுறோம். குருக்கள் இல்லை என்றால் அருட்சாதனம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? குருக்கள் இல்லை என்றால் திருப்பலி நடைபெறாது. ஒத்துக்கிறீங்களா? குருக்கள் இல்லை என்றால் உங்கள் நல்லது கெட்டது நடைபெறாது. ஒத்துக்கிறீங்களா? திருமணம் நடத்த முடியாது, அதே மாதிரி சாவும் வைக்க முடியாது. கரெக்டா? நீங்களா போய் என்ன செய்ய முடியாது? குழிக்குள்ள உழ முடியாதா? ஐயோ தெய்வமே, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. சாமியார் இல்லைன்னா குழிக்குள்ள விழ முடியாதா? இது உனக்கு தேவையா? நீ பாட்டில் செவனேன்னு மார்த்தாண்டத்தில் தூங்கி இருக்கலாம், இவ்வளவு நேரத்துக்கு மிட் நைட்டில் கொரட்டை விட்டுருக்கலாம். இங்கே வந்து இவங்க பண்ணுற அட்லியத்துக்கெல்லாம் நீ உடந்த என்ன பண்ணலான்னா குழிக்குள்ள விழலாமாவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்போ 1 தீமோத்தி 6:12 என்ன சொல்லுச்சு? விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. அடுத்தது, நிலைவாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. இப்போ இந்த விசுவாச போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத மத்தேயு 16:18 ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மத்தேயு 16:18. மத்தேயு 16:18. இருங்க பின்னாடி இருந்து யாராவது வாசிக்கட்டும். ஏப்பா பின்னாடி இருக்கிற யாராவது வாசிங்க, எடுத்தாச்சுன்னா வாசிங்க. எனவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு,
இந்த பாறையின் மேல், இதை விட்டுருங்க, அடுத்தது பாதாளத்தின் வாயில்கள் அதை. அப்போ நீங்க விசுவாசத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பாதாளத்தின் வாயில்கள் அதை என்ன செய்ய முடியாது? அது என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களோடு யார் இருக்கிறார்? சத்தமா உங்களோட யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாம் நடந்துச்சு. ஆபிரகாம் 318 பேர் போதும், வெளியிலிருந்து எனக்கு யாரு வேணாம், என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க போதும். 318 பேரோடு சேர்த்து என்னை அழைத்த ஆண்டவரும் கூட இருக்கிறார். இது ரொம்ப முக்கிய மக்களே, இது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது இதை யோசித்து பாருங்க. எனக்கு வேற யாரு வேண்டாம், என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார். நீங்கள் 30 தடவை சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இதில் யாராவது 10, 12 படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க. இருந்தால் கூட கை தூக்க மாட்டீங்க. இந்த சாமியார் வில்லங்கமாக ஏதாவது சொல்லுவார், தங்கம் கை தூக்கு தங்கம். வெரி குட். ஒரு பாப்பா கை தூக்கிட்டா. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 இப்போ தான் மெதுவாக கை வருது. நீ கை தூக்குறியா, என்னை நக்கல் அடிக்கிறியா? 8ஆம் கிளாஸ் தானா? ஆனால் என்னமோ 80வது கிளாஸ் படிக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறா. சரி, இப்போ யோசித்து பாருங்களேன். நான் கோயம்புத்தூர் பங்கில் இருக்கும் பொழுது இது நான் கண்ணால் பார்த்துங்க. ஜூன் 10ஆம் கிளாஸ் தொடங்கிருமா, என்ட்ராயிருவாங்க கரெக்டாக 10ஆம் கிளாஸ்க்கு. அப்போ தான் உள்ளே போயிருப்பாங்க. ஒரு பூசக்கருத்து வராது, சரியா? டிசம்பர் வரும், ஒரு பூசக்கருத்தும் வராது. டிசம்பரில் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கரெக்டா? அது வரைக்கும் பெத்த பெற்றோர்கள் இது எப்படியாவது படிச்சிரும், விட்டுருவோம் அப்படின்னு விட்டுரும். ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தா இருக்கிற 10 பூசக்கருத்தில் 8 பூசக்கருத்து இது மட்டும்தான் இருக்கும். எப்படியாவது என் பிள்ளை இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். கடைசி எங்க நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடையாது, என்ன வந்துடும்? எப்படியாவது தேர்ச்சி பெறணும். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நாள் இந்த பெற்றோரும் அந்த பிள்ளைகளும் கடவுளை நம்பாமல் கடைசி நேரத்திலேயாவது கடவுளை நம்புவதற்கு அடையாளம். எத்தனை பெற்றோர்கள் உண்மையிலே அவங்க அந்த 3 பெற்றோர்களுக்கு கைதட்டுங்களேன். நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்கன்னா சத்தமாக கைதட்டுங்கன்னு அர்த்தம். எதுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எத்தனையோ கிறிஸ்தவ பெற்றோர்கள், கத்தோலிக்க பெற்றோர்கள் போய் கேட்டோம்னா, எங்கே உங்கள் மகன் கேட்டகிஸ்டுக்கே வரமாட்டுக்காரன் அப்படின்னா உடனே அவன் 10th படிக்கிறான். ஒரு சில பெற்றோர்கள், என் பையன் +2 CBSE ஃபாதர், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கான் ஃபாதர், ICSE போர்டு ஃபாதர். சரி, வெரி குட். இப்போ என்ன ஃபாதர், அவனால் கேட்டகிஸ்டெல்லாம் வர முடியாது, அந்த டியூஷன் இருக்குது, இந்த டியூஷன் இருக்குது, அவன் கண்டிப்பாக வரமாட்டான் ஃபாதர். சரிங்க, அந்த பெற்றோர்களுக்கு மத்தியில் என்னானாலும் பரவாயில்லை, நீ என்னோடு வா, கடவுளுடைய வார்த்தையை கேளு, அபிஷேகம் கேட்டுக்கொள் என்று சொல்லுகிற இந்த பெற்றோர்கள் மிக உயர்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையில பாராட்டுற மனசை தொட்டு சொல்லுங்க மக்களே. இப்படி சொல்லி சொல்லி கடந்த 10 வருஷமா ஒரு கத்தோலிக்க பிள்ளை கூட ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? அந்த உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது ஃபாதர். நல்லா மீன் கிடைக்குதா, நல்லா வறுத்து சாப்பிடணும் ஃபாதர். உண்மையா இல்லையா? கடந்த 10 வருஷமா ஒரு கத்தோலிக்க பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்டோ ஏதோ எடுக்கல. என்ன காரணம்? பெற்றோர்கள் பொய். பிள்ளையும் பொய் சொல்லுது, பெற்றோரும் பொய் சொல்லுது. என்ன பொய்? என் பிள்ளை 10th படிக்குது, 12th படிக்குது, அது நல்லா படிக்கணும், டியூஷனுக்கு அனுப்பணும். அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் அனுப்பி நம்ம பிள்ளைங்க ஒன்றும் எடுக்க மாட்டேங்குத. கடைசியில் ஒரு இந்து பிள்ளை எடுத்துகிட்டு போயிடுது, முஸ்லீம் பிள்ளை எடுத்துகிட்டு போயிடுது. ஒரு கத்தோலிக்க பிள்ளைங்க கிடையாதுங்க. நான் கடந்த 4 மாசமா சிஸ்டர்ஸ்க்கு சென்னையில் ரெட்ரீட் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 120 சிஸ்டர்ஸ். அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சென்னையில் அவ்வளோ ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், சிஸ்டர்ஸ் இத்தனை ஸ்கூல் வச்சிருக்கிறீங்களே, உங்கள் ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதை ஏன்பா கேட்குற, நீ வேற அப்படியே சொல்கிறாங்க. ஏன் சிஸ்டர்? படிக்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான்பா,
ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமை கேட்டிக்ஸத்துக்கு வர்றதில்லை, நன்மை எடுக்கிறதில்ல, அருட்சாதனத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கேட்டால் பெற்றோர்கள்ட்ட என் புள்ள 10th படிக்குது, 12th படிக்குது. போராடவில்லை, கடவுளோடு இல்லை. பேரளவு கடவுள், பேரளவு விவிலியம், பேரளவு திருப்பலி, பேரளவு ஜெபமாலை, பின்ன எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆனா அதுவே இந்து பிள்ளைங்களை பாருங்க, டெய்லி திருநீரை வச்சுட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த பிள்ளைங்க போகும் வர நேரத்திலாம் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சாமியை பார்த்து ஏதாவது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க பாருங்க, எத்தனை பிள்ளைங்க மனசோடு சொல்லுங்க பாப்பா, எத்தனை குழந்தைங்க கோயிலை பாஸ் பண்ணும்போது நின்று சிலுவடையாளம் போடுறீங்க? குட்டி சொல்லுங்க, படிக்கிற குட்டி சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், கையை நல்லா தூக்கு. நல்லது செஞ்சா தெம்பா தூக்கு கண்ணு. ஒத்த பிள்ளை இருக்கிறா, இந்த 2 கையை நல்லா தூக்குனா தானே தெரியும். நான் சின்ன பிள்ளைங்களை கேட்குறேன், புரியுதானே சொல்றது? நான் இன்னைக்கு அந்த பழக்கத்தை வச்சிருக்கேன் மக்களே. ஏன்னா எங்கள் அம்மா இப்பவும் எங்கே சுற்றினாலும் கோயிலுக்கு முன்னாடி வந்தா, நற்கருணைக்கு முன்னாடி வந்தா முதல்ல செருப்பை கழட்டிடுவாங்க. செருப்பை கழட்டிட்டு சிலுவை போட்டுட்டு குனிஞ்சிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதை என்கிட்டே சொல்லுவாங்க, ஏய் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பிஷப்பாக இருந்துட்டு போ, நீ எவனாக இருந்துட்டு போ, நீ ப்ரீஸ்டாக இருந்துட்டு போ, சாமியாராக இருந்துட்டு போ, அந்த கடவுளுக்கு முன்பாக நீ வெறும் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பாடம். இன்னொரு இதே நிகழ்வு சொல்கிற மக்களே, வேளாங்கண்ணியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தியானம் கொடுப்பதற்காக ஒரு 3 நாள் போயிருந்தேன். அது திருவிழா சீசன், சரியான கூட்டம். அப்போது அந்த ஃபாதரு என்கிட்ட சொன்னார், தம்பி எனக்கு ஒரு உதவி செய். என்ன ஃபாதர்? இந்த மெயின் சர்ச்சில் நிறைய மக்கள் வருவாங்க, உனக்கு ஒரு பெஞ்சு போட்டு தர்றேன், எல்லாருக்கும் ஒரு ப்ரேயர் சொல்லி தீர்த்தம் தெளிப்பா அப்படின்னார். சரி ஃபாதர் அப்படின்னு. மதியானம் இருக்கும், செம்ம கூட்டம். நான் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டே வந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஷர்ட்டு, தாடி. அவர் ஒரு பிரபல பாடகர், நல்ல பாடகர், கேரளாவை சார்ந்தவர். விறுவிறுன்னு வந்தார். என்னை பார்த்துட்டு, ஃபாதர் இந்த கோயிலில் விஐபி லைன்லாம் கிடையாதா அப்படின்னார். நான் ஒன்றும் சொல்லலை, நான் பாட்டில் செவனையும் நின்றுக்கிட்டு இருந்தேன். நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 வயசு இருக்கும், இந்து சகோதரி, என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் யார் சார் விஐபி அப்படின்னாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னம்மா சும்மா இருங்கம்மா, நீ சும்மா இருக்க ஃபாதர். யார் சார் விஐபி? இந்த கோயிலில், இந்த வேளாங்கண்ணியில் ஒரே ஒரு விஐபி தான், அது வேளாங்கண்ணி மாதா மட்டும்தான் சொன்னாங்க. உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, உண்மையை சொல்கிறேன். வேளாங்கண்ணி மாதா மட்டும்தான் ஃபாதருங்க விஐபி, வேற யாரும் விஐபி கிடையாது. இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, உங்கள் பிள்ளைங்க என்ன ஆனாலும் சரி, கடவுளை மறந்தால் அடுத்த நொடி போராட்டத்தில் தோற்று விடுவோம், நிச்சயமாக தோற்று விடுவோம். இப்போ அப்படியே வாங்க, இந்த ஆபிரகாமினுடைய போராட்டம் 2 நிலைகளில் நடைபெறுகிறது. அவர் எப்படி போராடினாரு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பாடிடுவோமா? எந்திரிங்க, வேகமாக எந்திரிங்க. யாப்பா, ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பிரதரை காணலையே, இருக்கார், வெரி குட். நம்ம ஒரு 7 வயலோஸா பாட்டு போடுவோமா? அந்த பாட்டு பாடியிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. பாடுங்க. இல்லை, அட்லீஸ்ட் வாய் திறந்தா சொல்லுங்க, பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. இப்போ பாடலாமா? சிம்பிள் சாங் தான். பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. பாடுங்க. இந்த பாப்பா இயேசு உன்னை காத்திடுவார் வாயை திறந்து பாடுறதில்ல. இப்போ விஜய் அந்த மண்ணாங்கட்டிலாம் சொன்னால் உடனே பாடும். வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க தயவு செய்து.
ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். இருங்க மைடியர், பாருங்க, இந்த கிரவுடுக்கு நீங்க இப்படி இழுத்து போட்டீங்கன்னா அவங்க என்ன இழுத்துட்டு போயிருவாங்க. டம்மு டம்முன்னு அடிங்க. எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும். இப்பதான் இதான் கரெக்ட். பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. பாடுங்க. இப்போ நீங்க கையெல்லாம் தட்ட வேணாம். ஆக்ஷன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்து நில்லுங்க. ரெண்டு பேரா பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. நீங்க வா, இங்க வான்னு சொல்றேன். வாங்க, என்கிட்ட வா, சும்மா வாங்க. கம் கியர். இங்கிலீஷில் கம் கியர், ஹிந்தியில் இதர் ஆவோ. இல்லைங்க. ஆமாம், பார்த்துக்கோங்க. ஆக்ஷன். பயப்படாதே. என்ன பெயிண்ட் அடிக்க வந்திருப்பா போலுக்க. பயப்படாதே. இல்லை என்ன பாரு. பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. அவ்வளவுதான் தங்கம். சரியா? எல்லாரும் செய்யுங்க. பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. காத்திடுவாரே, காத்திடுவாரே. ஆக்ஷன் செய்யலாமா? வெரி குட். நீ இங்க நின்னே செய்யி, அப்பதான் உனக்கு தண்டனை. போ. 1 2 3 ஸ்டார்ட். பயப்படாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. மீண்டுமாய். கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. இது உங்க மகளா? ஏலங்க வா. அந்த அம்மா அழகா செய்யறாங்க. மகளே பயப்படா. இவா நீ இப்போ கையை நீட்டி செய்யலைன்னா கொண்டே போடுவேன். நான் கவலைலாம் பட மாட்டேன். ஏன்னா என்னைய நீ ஒரு தடவை தான் பார்க்க போற. இனிமேல் நான் இந்த பக்கம் வர போறது இல்லை, நீயும் என்னைய பார்க்க போறதில்ல. அதனால நான் கவலைப்பட மாட்டேன். ஏக்கா அந்த பையனோட போய் சேர்ந்து நில்லுங்கக்கா. போங்க. இதெல்லாம் சொல்லணுமாக்கும். ஏன் பாருங்க, தன்னந்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அம்மா யார்ட்டையாவது போய் நில்லுங்க. 1 2 செய்யல பார்த்துக்கோ. நீ 1 2 3 ஸ்டார்ட். பயப்படாதே, உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. இப்போ ஸ்டான்ஸா பாருங்க. ஸ்டான்ஸா நான் பாடுவேன். நீங்க என்னைய பார்த்து படகுல துடுப்பு போடணும். ஏன்னா இயேசு படகுல என்ன செய்யறாரு? தூங்குறாரு. நல்லா படகு போட்டீங்கன்னா இயேசுவும் தப்பிச்சாரு, நீங்களும் தப்பிச்சாரு. சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் பாடுவேன், நீங்க ஏலேலோ ஐலஸா அது நீங்க பாடணும். சரியா? வாசி மைடியா. காற்று வந்து வீசையிலே ஐலஸா, காற்று வந்து வீசையிலே ஏலேலோ ஐலஸா. அங்க ஒரு சில பேரு மண்ணை வாரி அள்ளி போடுற மாதிரி. ஒழுங்கா செய்யுங்க. 1 2 3 ஸ்டார்ட். காற்று வந்து வீசையிலே ஏலேலோ ஐலஸா, காற்று வந்து வீசையிலே ஏலேலோ ஐலஸா, இயேசு வந்து தடுத்திட்டாரே. ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா. பயப்படாதே, கலங்கிடா. பயப்படாதே, கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. செய்வதறியா நிற்கையிலே ஏலேலோ ஐலஸா, செய்வதறியா நிற்கையிலே ஏலேலோ ஐலஸா, இயேசு ஒளியாய் வந்திடுவார். ஏலேலோ ஐலஸா, இயேசு ஒளியாய் வந்திடுவார். ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ
ஐலசா, ஏலேலோ ஐலசா. பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு உன்னை காத்திடுவாரே. தேங்க்யூ. சிடாம். ஏன்னா 1 மணிக்கு டீக்கு போகணும் இல்லையா? அப்படிதானே? 1 o'clock டீ அப்படிதானே? ஏன் ஆமாவா இல்லையா? அதில் மட்டும் தயாராக இருப்பீங்க. ஆபிரகாம் எவ்வாறு போரிட்டார் அதை மட்டும் நம்ம சொல்லி டீக்கு போகலாம். சரியா? குட். நம்பர் 1, 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதியை வாசியுங்கள். தம் உறவினர்கள் ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய போராட்டத்தில் தன்னுடைய எதிரியை ஜெயிப்பதற்கு ஆபிரகாம் வெளியிலிருந்து யாரையும் கூப்பிடவில்லை. அதான் உண்மையான அர்த்தம். யாரை கூப்பிட்டாரு? வீட்டில் உள்ளவர்கள். உங்க வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, கவலை வரும் பொழுது வெளியில இருக்கிறத தேடாதீங்க. வெளியில இருக்கிற மந்திரவாதியை தேடாதீங்க, தந்திரவாதியை தேடாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை தேடாதீங்க. அந்த சாமியார்கிட்ட போனா அப்படி ஆயிரும், இந்த பிரதர்கிட்ட போனா இப்படி ஆயிரும், இந்த பாஸ்டர்கிட்ட போனா நிட்டுக்கு நிப்பாட்டுவாரு. ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருப்பவர்களோடு ஜெபிக்கிறீர்களா? அந்த கேள்வி ஆபிரகாம் கேட்கிறாரு. தன்னோடு பிறந்து வளர்ந்து தம் வீட்டில் இருப்பவர்கள். உங்க வீட்டில் பிரச்சனைன்னா முதல்ல கணவன் மனைவியா ஜெபிக்கிறீங்களா? உங்க வீட்டில் பிரச்சனைன்னா உங்க குடும்பமா ஜெபிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். சும்மா வீட்டுக்கு முன்னாடி இயேசுவே வீட்டின் தலைவர்னு போட்ட பத்தாது. அந்த வீட்டிற்குள்ளே இயேசுவோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபமே நடக்காது. ஊர்ல இருக்கிற எல்லா இடத்து ஜெப வீட்லயும் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நடக்குதா? நடக்குதா இல்லையா? உண்மையை பேசுவோம், உண்மையை பேசுவோம். வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது, வீட்டில் ஜெபமாலை கிடையாது, வீட்டில் ஒரு ஆராதனை கிடையாது, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சண்டை. ஆனால் ஊரில் நடக்கிற, உலகத்தில் நடக்கிற எல்லா ஜெப கூட்டத்திலும் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது. இங்கேருந்து நேராக 4 மாவடி போகிறது, 4 மாவடி பத்தலையா நேராக 6வது மாடிக்கு போகிறது, 6வது மாடி பத்தலையா 10வது மாடிக்கு போகிறது. ஆமாம், சோகத்தூரில் 10 நாள் போட்டா, அது என்னது டிவைன் சென்டரில் 10 நாள், அப்புறம் இப்போ ஏழாவூரில் ஒரு 10 நாள். வாட் இஸ் தட்? என் வீட்டுக்குள்ளே நான் ஜெபிக்கணும், என் கணவரோட ஜெபிக்கணும், என் மனைவியோட ஜெபிக்கணும், என் பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபிக்கணும். அதைத்தான் ஆபிரகாம் சொல்றாரு. எனக்கு வெளியிலிருந்து யாரும் தேவையில்லை, என் வீட்டில் உள்ளவர்கள் எதிரியையும் சாகடிப்பார்கள், எதிரியையும் தோற்கடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளையின் ஜெபம் போதும். அதனால தான் ஆண்டவர் சொன்னான், குழந்தைகளைப் போல மாறுங்கள். டேக் யுவர் சைல்ட் ஃபார் யுவர் பிரேயர். உங்கள் குழந்தைய பக்கத்தில் ஜெபத்தில் உட்கார வைக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் ஜெபமால சொல்லிட்டு இருப்பீங்க, உங்கள் மகளோ மகனோ உள்ள கண்ட கழுதைகளையும் இந்த சனியை முடிச்ச மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கும். நடக்குதா? நடக்குதா இல்லையா? நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்பீங்க, அங்கே அந்த புள்ள எவன்ட்டையோ கடலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். நடக்குதா இல்லையா? நடக்குது. நான் கோபமாக சொல்கிற மக்களே, ஏன்னா அதை செய்ய வச்சது நீங்கள் தான். 4 சாத்து சாத்தி நீ உட்கார்லையா, மிதிப்பேன். எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம்? ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பெரியவர்கள் அப்படித்தான் வளர்ந்தவர்கள். ஒத்துக்கோங்க. உங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? கோயிலுக்கு போகலை, சோறு கிடையாது சொன்னாங்களா? அந்த சோறை மனுஷன் கூட சாப்பிட மாட்டான், ஆனால் முதல் ஆளாக கோயிலில் போய் உட்காந்துருப்போம். நடந்துச்சா? இப்போ எத்தனை பெற்றோர்கள் சொல்கிறீங்க? எத்தனை பெற்றோர்கள் கண்டிக்கிறீங்க? இல்லை. இது ஒரு மொபைலு, அது ஒரு மொபைலு, அப்பங்காரன் ஒரு மொபைலு, குடும்பமே மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி ஜெபம்?
அழகா சொல்ற ஆபிரகாம், எனக்கு வெளியிலிருந்து யாரும் வேண்டாம், என் வீட்டில் உள்ளவர்கள் எதிரிகளை ஜெயிக்க எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள முதல்ல ஜெபத்தை ஆரம்பிங்க மக்களே. உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவரை உள்ள கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக வெளியில் உள்ள ஆண்டவரை விட உங்களுக்குள் இருப்பவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா, இது உண்மை. உங்களுக்குள் இருப்பவர் மிக பெரியவர். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால்தான் எசாயா புத்தகத்தை எடுங்க. எசாயா புத்தகத்தை எடுங்க, 6:8 வாசிங்க. 6:8. ஆண்டவர் கேட்கிறார் எசாயா கிட்ட, யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார்? கேட்டாரா? ஆண்டவர் தனது பணிக்காக கேட்கிறார். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? எசாயாட்ட கேட்கிறார். இப்ப எசாயா சொல்லியிருக்கலாம், எப்படி? ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே, யாரையாவது அனுப்புங்க. இல்ல, எசாயா என்ன பதில் சொல்றாரு? என் தலைவரே, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். வேற யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வெற்றிக்கு எனக்கு நீர் மட்டும் போதும். பாட்டு மட்டும் 16 கிடையாது. அது என்ன பாட்டு? என் கூடவே ஏறும். பாடுங்க. அப்படியே நிறுத்திக்கோங்க. உங்க ஊர் எது? மணக்குடி. காலையில் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். இந்த பாட்டை பாடணுன்னே உங்க பீரோவில் இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரியா? சும்மா வார்த்தைக்கு நீர் என்னது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, அது சும்மா பாட்டா வச்சுக்க கூடாது மக்களே. வாழ்க்கையாக மாற்றணும். வாழ்க்கையாக மாற்றணும். எப்போ? நம்ம துன்பத்தில், நம்ம சோகத்தில், நம்ம போராட்டத்தில், நம்முடைய கவலையில், அப்பா நான் போராடுறேன், நீங்க என் கூட இருங்க. நான் எந்த மலையையும் என்னால் தாண்ட முடியும், நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதையும் சாதிப்பேன் ஆண்டவரே. மோசே சாதிச்சு காட்டினாரா? சாதிச்சு காட்டினாரா? ஆண்டவரே, நான் நாவன்மையாற்றவன், எனக்கு திக்கும், நான் கொளரும் சொன்னாரா? அந்த மோசே தான் சொன்னார், ஏன் பதறுகிறீர்கள்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது இந்த செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார், 2 பக்கமும் மதில் சுவராக நின்றது. ஏன்னா எல்லோரும் கடவுளை மறந்தார்கள், மோசே கடவுளோடு இருந்தார். அவ்வளவுதான் மக்களே. உங்க வீட்டுக்குள்ள கடவுளை கொண்டு வர்றதுக்கு வேற யாரையும் கொண்டு வராதீங்க தயவு செய்து. நான் எப்பவுமே இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் அந்த பாரிஷில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கிறேன், சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாமியாரை கூப்பிட்டு எங்க வீட்டை மந்திரிங்க, வீட்டை மந்திரிங்க. நீங்க எத்தனை தடவை வீட்டுக்குள்ள ஜெபிச்சிருக்கிறீங்க? எல்லா கோயிலுக்கும் போய் புனித தீர்த்தம் வாங்குறீங்களா? வேளாங்கண்ணிக்கு போனால் ஒரு டப்பா, கரெக்டா? அப்புறம் பூண்டிக்கு போனால் ஒரு டப்பா, ஓவரிக்கு போனால் ஒரு டப்பா, அப்புறம் எல்லா கோயிலும் ஒரு டப்பா, வீடு நிறைய டப்பாவாக இருக்கும், கரெக்டா? ஒரு நாள் கூட எடுத்து அந்த தீர்த்தத்தை எடுத்து எத்தனை பேர் ஜெபம் சொல்லிட்டு வீடை மந்திரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? வெரி ரேர், வெரி ரேர். அதை வாங்கி வச்சிருப்போம். எங்கள் வீட்டிலையும் அப்படி தான். நான் எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மா சொல்லும், டேய் தம்பி, வீடையும் நம்ம ஆடு மாடு எல்லாத்தையும் மந்திரிடா அப்படிம்பாங்க. நான் உடனே ஜெபத்தை சொல்லிட்டு எங்கள் அம்மா வச்சிருக்கிற அந்த வேளாங்கண்ணி மாதாவை தூக்கிட்டு போயிடுவேன். இல்லை, வேளாங்கண்ணி மாதா தீர்த்தத்தை எடுத்து போகிறேன், இது என்னத்துக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இன்னும் கிடக்குதாங்கண்ணா அப்படின்ட்டு நான் போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவேன். நடக்குதா இல்லையா மக்களே? உண்மையா இல்லையா? ஒவ்வொரு தீர்த்தம் ஒரு பக்கத்தில் இருக்கும், வேளாங்கண்ணி தீர்த்தம் ஒரு பக்கம் இருக்கும், பூண்டி ஒரு தீர்த்தம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு தீர்த்தம் இருக்கும். வாட் இஸ் தட்? என்ன அர்த்தம் சொல்லவா? வாங்கி வச்சோம், அதை பயன்படுத்தலை. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேற யாரும் வேணாம். உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர், ஒரு மாதிரி பில்லி சூனிய கட்டுக்கள் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் ஃபாதர், ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்குது ஃபாதர், தொழில் சரியா இல்லை, சாமியார் தேவையில்லை. நான் அதுக்காக சாமியாரை கூப்பிடாதுன்னு சொல்ல. நாளைக்கு போய் உங்கள் ஊரில் அந்த சாமியார் சொன்னார், இனிமேல் சாமியாரே கூப்பிடக்கூடாது. நோ 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 நோ. I am telling you, before the parish priest, before the priest, did you pray?
அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வீட்டில் ஜெபிச்சிங்களா? நீங்க வீட்டில் தீர்த்தம் தெளிச்சிங்களா? நீங்க வீட்டை சுற்றி ஜெபமால சொன்னீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க மக்களே. அதைத்தான் எஸ்ஐயா சொல்றாரு, வேற யாரு வேண்டாம் ஆண்டவரே, உமது பணிக்கு நான் ஒருவர் போதும், ஒருவர் போதும். இப்போ அப்படியே வாங்க யோசுவா புத்தகம் 24:15. நானும் என் வீட்டாரும், யோசுவா 24:15. இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். ம் 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 ஆனால் நல்லா கவனிங்க, அந்த லைன் அண்டர் மனப்பாடம் பண்ணுங்க. யோசுவா 24:15 சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே. அவ்வளோதான். இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் இருந்துட்டு போதும், நான் என் கடவுளை மட்டுமே ஊழியம் செய்வேன். எனக்கு அவர் ஒரு ஆள் போதுங்க. நான் அவர் ஒருத்தர் தான் நம்புவேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் கடவுளால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் கடவுளால் எல்லாம் நிகழும். ஹல்லேலூயா. இது அவரால் நிகழ்ந்துள்ளது, மனித கண்களுக்கு வியப்பாயிற்று. நிச்சயமா கடவுள் செய்வார். முதல்ல ஆபிரகாம் ஜெயிப்பதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், வெளியில் யாரையும் தேடாதீர்கள், வீட்டிற்குள் இருந்து ஜெபியுங்கள். உங்கள் வீட்டிற்குள் இருப்பவர்களோடு ஜெபியுங்கள். மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை கணவன் மனைவி டெய்லி ஜெபிக்கிறீங்க வீட்டுக்குள்ள? கை தூக்குங்க பார்ப்போம். குட் குட் குட், வெரி குட் வெரி குட் வெரி குட். தொடர்ந்து செய்யுங்க. அப்போ இவ்வளவு பெண்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? கணவன் மனைவி என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? நோ நோ. ஆனால் பூச கருத்து இருக்கிற கோயிலெலாம் கொடுக்கறது கரெக்டா? எல்லா கோயிலையும் எழுதி கொடுக்கறது. எங்கள் மீன் தொழில் நன்றாக பெருக வேண்டும். வீட்டுக்குள்ளே ஜெபிச்சா தானே மீன் வரும். வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னா வீட்டுக்குள்ளே ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியம் மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். உனது வீட்டிற்குள் இருந்து ஆண்டவரை தேடு. அதைத்தான் இயேசு சொல்லுவார், நீ ஜெபிப்பதற்கு வெளியில் செல்ல வேண்டாம், உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு விண்ணகத்தில் வாழும் மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உன்னை ஆசிர்வதிப்பார். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். என்னுடைய கடவுளோடு நான் தனிமையில் பேசுகிறேன். ஏசப்பா அதை அடிக்கடி செய்வார். கரெக்டா? மலைகளுக்கு போய் செய்வார், கெத்சமனி தோட்டத்தில் செய்வார், தாபோர் மலையில் போய் செய்வார். ஒவ்வொரு இடத்திலும் தன் தந்தையோடு தனிமையில் பேசினார். ஏன்னா அவருக்கு தெரியும், நானும் என் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்கள் குடும்பத்தோடு உங்கள் உறவுகளோடு ஜெபியுங்கள். இனிமையாவது தயவு செய்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டை சுற்றி ஒரு ஜெபத்தை சொல்லி தீர்த்தத்தை தெளித்து உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை. சாமியார் மாதத்துக்கு ஒரு தடவை தானே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சோம் இல்லை, டெய்லி சாப்பிட்றோம்ல. அப்புறம் டெய்லி செய்யுங்க. டெய்லி ப்ரே, சிட் அண்ட் ப்ரே 5 minutes. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எந்த படிக்கிற பிள்ளையும் 5 minutesல 500 மார்க்கை எடுக்க போகிறதில்ல. நான் சத்தியமாக பேசுகிறேன். யாராவது எடுத்துருவியா? நீ எடுத்துருவியா? 5 நிமிஷத்தில் நீ 500 மார்க் எடுத்துருவியா? அவன் நான் 500 வருஷம் ஆனாலும் எடுக்க மாட்டான் ஃபாதர். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், கோச்சுக்காது தங்கம். டிப்பிக்கலாக சொல்கிற மக்களே, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. எங்கே போகிற? தூங்கவா? உட்காரு. எனக்கு தெரியும் நீ மொபைல் பார்க்க போகிற, உட்காருங்க. அம்மாவோட உட்காரு, ஒரு 5 நிமிஷம் ஜெபி. அம்மா ஜெபிக்கிற, நீ அமைதியாக உட்காரு. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் மீது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை அடையாளம் வரைஞ்சிருக்கு? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். இல்லை, சோத்தை நல்லா கட்டி கொடுக்குறீங்க. நான் உண்மையை ஓப்பனாக பேசுகிறேன் மக்களே. சோறு, இட்லி, பிரியாணி இதை காலையில் 4 மணிக்கு செஞ்சு கொடுத்துட்டு அது நல்லா தின்னுபிட்டு சாயந்தரம் போல் நல்லா சாப்பிட்டேன், ஸ்கூலில் தூங்கிட்டேன். நான் தப்பாக சொல்லலை. எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம் பாருங்க. என் மக ஸ்கூல் போகுது, பாப்பா ஏசுன்னு ஆசீர்வதிப்பாடுறா, போயிட்டு வாடா. எத்தனை பெற்றோர் இருக்கிறோம் சொல்லுங்க?
ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. பாருங்க, நீங்கள் 3 பேர் தான் சும்மா சும்மா கை தூக்குறீங்க, அங்கே யாரும் தூக்கலையே. அப்போ என்ன நடக்குது? ஏதாவது போட்டும் இல்லை. மக்களை சீரியஸாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுக்கிட்ட இருந்து விலக, அவர் உங்களை விட்டு விலகி போய்கிட்டே திடீர்னு ஒரு நாள் போய் நிற்பீங்க பார்த்தீங்களா? அவர் சொல்லுவார், உங்களை எனக்கு யாரென்று முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நீ என்னப்பா டெய்லி வரல, என்னைக்காவது வந்து கேட்குற, நான் எதுக்கு செய்யணும்? அங்கே பாரு, டெய்லி ஒரு பாப்பா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவார். அது அவருக்கு ரொம்ப ஈஸி, அது ஈஸி. எனவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்யுங்க, உங்கள் வீட்டாரோடு ஜெபியுங்கள். போர் அடிச்சிச்சா முடிச்சுக்கலாமா? டீ குடிக்க போகிறீங்களா? என்ன ஏதாவது பதில் சொல்லுங்க, ஏன்னா நான் கிளம்பணும். 2வது சொல்லி முடிச்சுக்கிற, அவ்வளோதான், முடிஞ்சு. வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒன்று என்ன செய்யணும்? குடும்பத்தோடு ஜெபிக்கணும். சொல்லுங்க. ஆபிரகாம் எத்தனை பேரோடு போராடினார்? வெரி குட். நாமும் எத்தனை பேரோடு போராடணும்? வெரி குட். நாம் போராடும் போது நம்மோடு யார் இருப்பார்? சத்தமா, 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 ஆண்டவர். அந்த போராட்டம் என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். அந்த போராட்டத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ அந்த போராட்டத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னது? குடும்பத்தோடு போராடுங்க. 2வது, அப்படியே தொடர்ந்து அந்த 14 வாசிங்க. இன்னைக்கு மறக்கக்கூடாது. ஃபாதர் நைட் என்ன கற்றுக் கொடுத்தாரு? என்னமோ சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா சொன்னார். சாரி, உங்கள் பைபிள் நான் வாங்கி வச்சுக்கிட்டனும். சாரி 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 சாரி. ஏங்க, நான் தொடக்க நூல் 14 வாசிக்க சொன்னேன். அப்போ நம்ம 2 நிகழ்ச்சி பார்க்குறோம். ஒன்று, தன் வீட்டிற்குள் இருப்பவர்களோடு போராடினார். கரெக்டா? 2வது, எத்தனை பேரோட போராடினாரு? ஏன் மக்களே 318? சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாவா இல்லையா? 2னா என்ன அர்த்தம்? 2னா என்ன ஒரு அர்த்தம்? என்ன அர்த்தம்? மன ஒப்புமை. அதனால்தான் எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்குது? எத்தனை பேருக்கு? அக்கா இதுக்கு தான் சத்தமாக பதில் சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். எத்தனை பேருக்கு இடையே கல்யாணம் நடக்குது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். என்ன அர்த்தம்? 2 பேருக்கு மத்தியில் தான் மன ஒப்புமையாக ஏற்படும். புரியுதா? ஒருத்தர் 3 பேர் சேர்த்தா அது என்ன அர்த்தம்? அது வேற. கரெக்டா? அதனால்தான் 2னா என்ன அர்த்தம்? மன ஒப்புமை. 3னா என்ன அர்த்தம்? மூவொரு கடவுள். என்ன அர்த்தம்? மூவொரு கடவுள். 4னா என்ன அர்த்தம்? நற்செய்தி நூல்கள். 5னா என்ன அர்த்தம்? இயேசுவின் காயங்கள். இப்படியே வச்சுட்டு போங்க. 318னா என்ன அர்த்தம்? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 318 3 பிரிங்க பார்ப்போம். ஈவன் நம்பரா 3 பிரிங்க பார்ப்போம். 318 300 கூட்டல் 9 9 வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. 318 இப்படி பிரிக்கிறோம். 300 கூட்டல் 9 9. சரியா? இப்போ நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 300. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவிலியத்தில் 2 இடத்துல ஆண்டவர் இந்த 300 எண்ணிக்கையை சொல்லுவார். இப்போ யாராவது எடுத்து சீக்கிரமாக எனக்காக வாசிங்க. வேர் இஸ் இட்? நீதித்தலைவர்கள் 7:6. நீதித்தலைவர்கள் 7:6. 300. வாசிங்க வாசிங்க. 7:8 வாசிங்க. கடவுள்
கிதியோன்னு எதுக்கு போறாரு? போராடுறதுக்கு போறாரு. கிதியோன் நிறைய படைகளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பேர்லாம் தேவையில்லப்பா, எனக்கும் உனக்கும் தேவையானது எத்தனை பேர்? 300 பேர். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நீ அவங்கள கூட்டிட்டு போய் அந்த ஆற்றங்கரையில் விடு. அவன் நக்கி குடிச்சான்னா எனக்கு அந்த 300 பேர் போதும். 300 என்பது பைபிளில் முழுமை என்று அர்த்தம். எப்படின்னு சொல்லவா? இப்போ இந்த 300 ஈவனா பிரிங்க. 100 100. வாயை துறங்க மக்களே, வாயை கொட்டாவிக்கு மட்டும்தான் திறக்கிறீங்க. சொல்லுங்க. 100 100 எக்ஸாக்ட்லி. இப்போ படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, உங்களுக்கு மார்க் எவ்வளவுக்கு போடுவாங்க? 100. இங்கிலீஷ்ல சொல்லு 100. ஏன் 100க்கு போடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அது யாருக்கு ஃபாதர் தெரியும்? எங்கள் தாத்தாவுக்கும் 100 தான் போட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் 100 தான் போட்டாங்க, எனக்கும் எதுக்கு 100 தெரியுமா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா பர்சன்டேஜ் 100%. இட் இஸ் அ கம்ப்ளீட் நம்பர். இட் இஸ் அ கம்ப்ளீட் நம்பர். இப்போ நம்முடைய கிறிஸ்தவத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் 3 நிறைவானவர்கள் நம்மோடு பணியாற்றுகிறார்கள். யார் அவங்க? 3 ஆட்கள். தந்தை, மகன், தூய ஆவியார். முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 318ல் 300ங்கிறது யாரு? தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த 3 பேரும் நம்மோடு இருக்கின்ற பொழுது 9 தூயாவின் கனிகள், 9 தூயாவின் கொடைகளை கொண்டு நம்மால் எந்த படையையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அப்ப இந்த 300 என்பது தந்தை, மகன், தூய ஆவியார். அதனால தான் நம்ம எல்லா ஜெபத்தையும் எதிலிருந்து தொடங்குறோம்? எதில் முடிக்கிறோம்? எக்ஸாக்ட்லி. என்ன அர்த்தம்? அவர்கள்தான் தொடக்கம், அவர்கள்தான் முடிவு. அவங்க நம்மோடு இருக்கிற பொழுது நமக்குள்ள என்ன இருக்கணும்? தூயாவின் கனிகளும் கொடைகளும் இருக்கணும். இதோடு நீங்கள் போரிட போங்க, எந்த போராட்டத்தையும் ஜெயிக்க முடியும். அதைத்தான் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். எப்பா, ஏன்னா ஆபிரகாமை எத்தனை பேர் சந்திக்க வருவாங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு மரத்துக்கு அடியில் யார் உட்கார்ந்துருப்பா? ஆபிரகாம் உட்கார்ந்துருப்பாரு. கரெக்டா? தூரத்தில் எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் வருவாங்க. ஆபிரகாம் ஓடி போய் சொல்லுவார், ஐயா கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் உங்களுக்காக ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ட பின்னாடி ஒரு வார்த்தையை 3 பேர் சொல்லுவாங்க. இளவேநீர் காலத்தில் அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றிருப்பாள். பாருங்க, அந்த 3 பேர் வந்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறும். அவ்வளோதான் அர்த்தம். அவ்வளோதான். 3 பேர் வந்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறும். அந்த தந்தை, மகன், தூய ஆவியார். இதை நம்ம எப்போ உணர்ந்திருக்கிறோம்? முடிஞ்சா? அப்போ நான் 2 சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் போரிட சென்றார், 2 ஆயுதங்களை பயன்படுத்தினார். ஒன்று என்னது? குடும்பத்தோடு, சொந்தங்களோடு போராடுறது. வாயை திறந்து சொல்லுங்க. முதல் ஆயுதம் என்ன ஆயுதம்? எல்லாம் முடிச்ச பிறகு நல்லா இருந்துச்சு, ஆனால் என்ன தெரிஞ்சிச்சு? ஒன்றும் தெரியல. முதல்ல என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாரு? குடும்பத்தோடு. 2வது என்ன ஆயுதம்? தந்தை, மகன், தூய ஆவியார், தூயாவின் கொடைகள், கனிகள். அப்படி சொல்லணும். 2வது ஆயுதம் என்னது? தந்தை, அடுத்தது கொடைகளும் கனிகளும். நம்மிடம் இருக்கின்ற ஆவியின் கொடைகள், கனிகளை வைத்து நாம் 3 இறைவனோடு சேருகின்ற பொழுது எந்த போராட்டத்தையும் நம்மால் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான், அவ்வளோதான். அப்போ ஆபிரகாம் ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? பாருங்க, தொடக்க நூலிலேயே நமக்கு 3 இறைவனை பற்றிய செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது உண்மை. அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் போராட்டம் வரும் பொழுது எங்கெங்கேயோ தேடி போகாதீங்க மக்களே.
ஐ டோன்ட் வாண்ட். நீங்கள் போங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் குடும்பத்தோட முதல்ல ஜெபிக்க தொடங்குங்க. இதான் அன்னைக்கு செய்தி. ரெண்டாவது, அந்த ஜெப நேரத்தில் ஒரு இறைவனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் கொடைகளும் கனிகளோடு போராடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமேன், 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 ஆமேன். அவ்வளோதாங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே